அனைவருக்கும் வணக்கம். ஆறுபல் மற்றும் கடப்பல் போன்ற இளம் ஜெர்சி பசுக்கள் 4 நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு. எல்லாமே வந்துட்டு 2வது ஈத்துங்க. பால் வந்துட்டு 15லேருந்து 17 லிட்டரும் தரக்கூடிய பசுக்கள் தான். வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, பண்ணு தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு குறைந்த விலையில் ஒரு நல்ல பசுக்கள் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த பசு ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். இந்த பசுக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ரகம், அதாவது செவிலு வெள்ளை, இரத்த செவலை மற்றும் செம்புத்து இது போன்ற நிறங்களில் இருக்குது. இந்த பசுக்கள் எல்லாமே இருந்திருக்க இடம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபர்தராக பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது நமக்கு உதவியாக இருக்கும். முதலாவதாக நாம் பார்த்துட்ருக்கிற இந்த பசுவானது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கலருங்க. செவலை வெள்ளை ஜெர்சி டைப்பில் சிவல வெள்ளையில் கலர் கிடைக்கிறது ரொம்பவே ரேருங்க. நல்ல ஒரு முக அமைப்பு, நல்ல ஒரு மடி அமைப்புங்க, நல்ல ஒரு பெரும்பூட்டான மாடு, நல்ல ஒரு எலும்பு கனம் கொண்ட மாடுங்க. 2வது ஈத்தில் கடப்பல்லில் நமக்கு கிடச்சிருக்குதுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 17 லிட்டர் தாராளமாக கறக்குங்க. மடி வளத்தை பாருங்கள், நல்லா பெருங்காம்புங்க. காம்புனாலும் சீரான இடைவெளியில் இருக்கக்கூடிய ஒரு பசுக்கள் தான் இது. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கக்கூடிய ஒரு பசுங்க. மாட்டோட தோற்றத்தை பாருங்கள், நல்ல ஒரு பெருங்கூட்டான தோற்றங்க. நல்ல மடி வந்துட்டு இன்னும் ரூஸ் இருக்குதுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் இருந்துட்டு குறைஞ்சது ஒரு 10 நாளாவது ஆகுங்க. நல்லா மடி இறங்கி தான் கண்ணு போடுங்க. எல்லாருக்குமே பார்க்கக்கூடிய ஒரு லட்சணமான மாடுங்க. பண்ணி தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு இளங்கறவை மாடு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்ற போது இது வந்துட்டு ஒரு சிறந்த பசு தேர்வாக இருக்குங்க. கடப்பல்லில் 2வது ஈத்தில் நமக்கு கிடச்சிருக்க ஒரு நல்ல ரகங்க. ஜெர்சியில் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. மேய்ச்சல் முறையில் வளர்ந்தக்கூடிய ஒரு பசுக்கள் தான் இது. வந்து பார்த்தோம்னா சரியான ஒரு பராமரிப்பு இருந்தது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய 17 லிட்டரையும் தாண்டி கறக்கக்கூடிய ஒரு மாடுகள் தாங்க. ஆண் பெண் குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு வெயிட்டு கணத்தில் இருக்கிற ஒரு பசுங்க. நல்லா நடக்கும்போதே நல்ல தோற்றம் இருக்குதுங்க. நல்ல ஒரு மெலுவான தோல் உடையது, நல்ல மிருதுவான ஒரு அமைப்பு, நல்ல ஒரு முக லட்சணம். பொதுவாக இந்த மாதிரி கலரில் நம்ம பசு வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு ஃபேட்டாக இருந்தாலும் சரி, எஸ்எஃப்னாலும் இருந்தாலும் சரி, எந்த ஒரு குறைபாடும் எனக்கு வராதுங்க. நல்ல ஒரு இளம் மாடு தான் அப்படின்றதுனால எந்த ஒரு சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடும் வராதுங்க. 2வது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேய்ச்சல் முறையில் வளர்ந்தாவே இதுக்கு போதுமான சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதிரி பசுக்கள் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடியது தான், யார் வேணாலும் பிடிச்சக்கூடியது தாங்க. ஒரு சாதாரண தீனி கொடுத்தோம்னாவே அது போதுமானதுங்க. பொதுவாக நாம் வந்துட்டு நம்மகிட்ட வரக்கூடிய பசுக்கள் எல்லாமே அது எப்படி தீனி எடுக்கிற முறைகள் எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஒரு அருமையான மாடுங்க. இந்த பசு வேணும் அப்படின்றவங்க நம்ம டிஸ்பிளே கால் பண்ணுங்கள், நம்ம விலை அனுசரித்து கொடுக்கலாங்க. நம்ம சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75,000 சொல்கிறாங்க. 75,000 ஃபிக்ஸ்ட் ரேட் இல்லைங்க. நம்ம முன்ன பின்ன கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வசதியோடு நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. விருப்பமாக இருக்கவங்க நம்ம இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2வது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்புத்துங்க. செம்புத்து கலரில் ஒரு ஜெர்சி டைப்பில் ஒரு வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே கன்று போடக்கூடிய ஒரு பசுக்கள் தான். நல்ல ஒரு பிரம்மாண்ட தோற்றம், நல்ல ஒரு மடி அமைப்புங்க. கடப்பல்லு தான் ஆகுது. வெறும் 2வது ஈத்து தான் இப்போ நடக்க போகுதுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா 17 லிட்டருக்கு அதிகமாக தான் அவங்க வந்துட்டு கறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. மாட்டு அமைப்பை பார்க்கும்போதே நம்ம சொல்லலாம் 17 லிட்டருன்றது குறைந்தபட்சம் தான். நம்ம 17 லிட்டருக்கு வந்துட்டு கேரண்டி கொடுக்கலாங்க. 17 லிட்டருக்கு அதிகமாக தான் கண்டிப்பாக கறக்கும். அவங்கவுங்க தீனிக்கு ஏற்ற மாதிரி அது வேறுபடுங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்ல ஒரு முக அமைப்பை கொண்ட பசுக்காங்க. ஆண் பெண் குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குங்க. மடி பாருங்கள், நல்ல ஒரு சதுர மடி, காம்புனாலும் நல்ல சீரான இடைவெளியில் இருக்குதுங்க. மாட்டோட தோற்றத்தை பாருங்கள், நல்லா பெருங்கூட்டான மாடுங்க. நல்லா எலும்பு கணம், நல்லா பின் வெயிட்டாக இருக்குதுங்க. நல்லா மடி இருக்குதுங்க. இன்னும் மடி கண்ணு போடுற பக்கம் பார்த்தோன்னா நல்ல மாடுங்களாம் நடக்க முடியாத அளவுக்கு மடியும் இருக்குங்க. நல்ல ஒரு செம்பத்தில் தோல் மிருதுவான ஒரு பசுக்கள் இது. ஆண் பெண் குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நல்லா பால் கறக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கை கறவையாக இருந்தாலும் சரி, மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி, நல்ல மடி அமைப்பு, நல்ல காம்பு அமைப்புங்க.
பொதுவாக நம்ம தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டான மாடு இளம் வயதில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது நமக்கு 10 வருடம் சாதாரணமாக வச்சுக்கலாங்க. இது வந்துட்டு விலையும் நம்ம குறைவாக தான் சொல்ல போகிறோம், ரொம்ப அதிகமான விலையெல்லாம் கிடையாதுங்க. விலை வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 73,000 ரூபாய் தான் சொல்கிறோங்க. அதுலேருந்து நம்ம முன்ன பின்ன நம்ம அனுசரித்து கொடுக்கலாம், டிரான்ஸ்போர்ட் வசதியோடு வட்டி கொடுக்கலாங்க. விருப்பமாக இருக்கவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவோம். நம்ம தோட்டம் இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் முத்தம்பட்டி ஹைவேஸ்லேருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பசுவானது பார்த்திங்கன்னா செவலை கலருங்க. செவலையில் பிஸ்கெட் கலரு எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு கலருங்க. இந்த செவலையில் பொதுவாக நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ஃபேட் எஸ்என்எஃப்க்கு எந்த ஒரு குறைபாடும் வராதுங்க. நல்ல இளங்கறவை மாடுங்க. வெறும் 6 பல்லு தாங்க போட்டிருக்கு. 2வது ஈத்துங்க. நல்ல ஒரு பிரம்மாண்ட தோற்றம் கொண்ட ஒரு பசுங்க. இந்த ஈத்துக்கு நம்ம 15 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முகமைப்பு, எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பசுங்க. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். சின்ன குழந்தைங்க கூட கறந்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. நல்ல தோல் மெருதுவான மற்றும் சாதுவான பசுக்கள் இதுங்க. நல்ல தோல் மடியமைந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் இருக்குங்க கன்று போடுறதுக்கு. இன்னும் மடி இறங்கி தான் கன்று போடும். வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, இது மாதிரி இளம் மாட்டில் கொஞ்சம் அதிக கறவை தரக்கூடிய பசுக்கள் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 6 ஈத்துக்கு நம்ம வச்சுக்கலாங்க. விலையும் ரொம்ப குறைவு தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். இல்லை சாதாரண ஒரு தீனி கொடுக்கக்கூடிய ஒரு பசுக்கள் தான் இது. மடியமைப்பை பார்க்க காம்புனாலும் சீரான இடைவெளி, பட்டன் டைப் காம்புங்க. அதாவது கை கறவையாக இருந்தாலும் சரி, மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே ஈஸியாக இதை அடாப்ட் பண்ணிக்கக்கூடியது தாங்க. மேலும் இந்த மாதிரி கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் விரும்பி வாங்குறாங்க. காரணம் என்னென்னா எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஜெர்சி வகை தாங்க இது. வெறும் 6 பல்லில் இது போல் பெருங்கூட்டு மாடாக வளர்கிறது கொஞ்சம் ரேர் டைப்பு தாங்க. இருந்தாலும் இப்போ மடி அமைப்பை பாருங்கள், நல்லா இன்னும் மடி லூஸு இருக்குது. நல்லா மடி விட்டதுக்கப்புறம் கன்று போடும். அப்படி இருக்கும்போது நடக்க முடியாத அளவுக்கு பைய வைக்கிங்க. நம்ம சொல்லக்கூடிய இந்த 15 லிட்டருன்றது ஒரு ஆவரேஜான கறவை தாங்க. 15 லிட்டருக்கு மேலே தான் இது கறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர கீழே கண்டிப்பாக கறக்காதுங்க. அவங்க தீனிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடுன்றதும் உண்மை தான். இருந்தாலும் நாம் சொல்கிறது 15 லிட்டர் சொல்கிறோங்க. கண்டிப்பாக இந்த மாட்டுக்கான விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 65,000 சொல்கிறாங்க. கூட குறைய நம்ம குறைச்சி நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாடு வேணுன்றவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம அனுசரித்து கொடுக்கலாங்க. டிரான்ஸ்போர்ட் வசதியோடு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரத்த செவலையில் ஒரு ஜெர்சி டைப்பில் ஒரு மொட்டை மாடுங்க. வெறும் கடப்பல் தான் இப்போ ஆகிட்டு இருக்குதுங்க. வெறும் 2வது ஈத்து தான் நடந்துகிட்டு இருக்குது. வடிவமைப்பை பார்க்கும்போது தாராளமாக 15லேருந்து 17 லிட்டர் கறக்குங்க. 17 லிட்டரை விட அதிகமாக தான் கறக்குமே தவிர குறைய கறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. மாடு வந்துட்டு ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்லா பெருங்கூட்டான மாடு, நல்லா வெயிட் கணங்க, நல்லா பெண்கணம் இருக்குது. நல்லா ஒரு லட்சுமி அமைப்பை கொண்ட ஒரு பசுக்கள் தாங்க. சுத்தமான ஒரு பசு, எல்லாருக்கும் பிடிச்சக்கூடிய ஒரு ரேர் டைப்பான கலருங்க. நல்லா மடி அமைப்பை பாருங்கள், நல்லா பட்டன் டைப் காம்பு, நல்லா சதுர மடி. இன்னும் மடியை லூஸ் விட்டு தாங்க இப்போ கன்று போடுங்க. நல்லா பால் தரையெல்லாம் உங்களுக்கு தெரியுது, பார்த்துக்கோங்க. 17 லிட்டருன்றது ஒரு ஆவரேஜான ஒரு கறவை தான். இதை விட அதிகமாக தான் கறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2வது ஆண் பெண் குழந்தைகள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பசுக்கள் தாங்க இது. மாட்டோட உடல் அமைப்பை பாருங்கள், நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடு, நல்லா புறங்கணும், நல்லா வீட்டு கணத்தில் இந்த மாதிரி பசுக்கள் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கறவைக்கும் பிரச்சனை இருக்காது. 2வது 6 ஈத்துக்கு தாராளமாக வரும். பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி, வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி, இது எல்லாருக்கும் ஏற்ற ஒரு பசுக்கள் தாங்க.
பொதுவாக கை கறவையாக இருந்தாலும் சரி, மிஷின் கறவையாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு மடி அமைப்பு தாங்க. அதை நம்ம மடியை பார்க்கும்போதும் காம்பு வரிசையை பார்க்கும்போதும் நல்லா தெரியுதுங்க. நல்ல ஒரு சீரான இடைவெளியில் அமைஞ்சிருக்குது. இது போன்ற மாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணை தேவைக்கும் வீட்டு தேவைக்கும் நம்ம கஸ்டமர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி நிறத்தில் இருக்க மாடு பால் கண்டிப்பாக ஏமாற்றாதுங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் இது வந்துட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பசுக்கள் தான் இது. குறைந்த விலையில் ஒரு மனநிறைவான பசு நமக்கு தேவை அப்படின்னா இது போன்ற பசுக்கள் நமக்கு ஏற்ற பசுக்கள் தாங்க. விலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 75,000 ரூபாய் தான் சொல்கிறோம். கடப்பல்ல 2வது ஈத்தில் 17 லிட்டருக்கு மேலே கறக்கக்கூடிய பசுக்களுக்கு இது ஒரு ஆவரேஜான விலை தாங்க. இதில் இருந்துட்டு நம்ம முன்ன பின்ன கூடி குறைச்சி நம்ம கஸ்டமருக்கு விரும்பி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பசுக்கள் தேவை அப்படின்றவங்க டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம டிரான்ஸ்போர்ட் வசதியோடு எல்லா இதுவும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தோட்டம் இருக்க இடம் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் முத்தம்பட்டிங்க. பொதுவாக நம்ம தோட்டத்துக்கு வர எல்லா பசுக்களையுமே நம்ம எல்லா வகையிலையும் அது சரியான ஒரு ஆரோக்கியமான பசுவாக தான் இருக்கான்றது நம்ம செக் பண்ணுவது வழக்கம். அப்படி செக் பண்ண பசுக்களை மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் அது அதாவது உலர் தீவனத்தை எப்படி எடுத்துக்குது, வைக்கப்பிள்ளையாக இருக்கட்டும், சோளத்தட்டாக இருக்கட்டும், ரெண்டாவது சாடி குடிக்கிற அமைப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த வகையில் நமக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும்